வணக்கம். அக்ஷயா ஆர்கானிக். இப்போ நம்ம இருக்கிறது பொள்ளாச்சி ஆனமலை பக்கத்தில் இருக்கிற ராமச்சந்திராபுரம் மிஸ்டர் பாஸ்கர் அவங்களுடைய தோப்பு. 2000 தென்னை மரங்கள், இளநீ மரங்கள் அவங்களுக்கு இருக்குது. நம்ம ஆர்கானிக்கில் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னப்போ நாங்கள் 10 வருடமாக ரசாயனம், அதாவது கெமிக்கலில் தான் ரூட் ஃபீடிங் பண்ணிகிட்ருக்கோம். ரசாயன உரங்களாக கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் ஒரு 50 மரங்களுக்கு பண்ணி கொடுங்க, ரூட் ஃபீடிங் பண்ணி கொடுங்க, எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கொடுத்த மரங்கள், செலக்ட் பண்ண மரங்கள் எல்லாமே ரொம்ப குறும்ப கொட்டுறது, மட்டை சடிச்சல், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிற மரங்களை எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா போரான், ஜிங்க், காப்பர், அயன், மெக்னீஷியம், இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் பற்றாக்குறையினால தான் மட்டையில் வந்து பார்த்திங்கன்னா சடிகிறது, குறும்ப கொட்டுறது, கை கடக்கமான சைஸாகி கொட்டுறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாமே வரும். இதை வந்து ரசாயனத்தை பயன்படுத்தினாலும் ரிசல்ட் வரும். பட் என்ன, மரம் சீக்கிரம் பாதிப்பாகும். மரங்கள் எப்படி இருக்குது, இளநீ மரங்கள் பார்த்திங்கன்னா இந்த சவுக்காட்டு ஆரஞ்சு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வீடியோ நம்ம எடுக்கிறோம், பார்க்கலாம் நீங்கள். அதுக்கு முன்னாடி இதை கொடுத்ததில் என்ன மாதிரி ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறத ரூட் ஃபீடிங் பண்ணவங்களும் கூட இருக்காங்க. ப்ளஸ் இந்த ப்ராடக்ட் எப்படி வேலை செய்யணும்னு பார்க்குறதுக்காக ரிட்டையர்ட் அக்ரி மிஸ்டர் கணாசிமூர்த்தி சார் அவங்களும் வந்திருந்தாங்க. தோட்டத்து ஓனர் எல்லாமே இருக்கிறப்போ நம்ம திரும்ப விசிட் பண்ணி இன்றைக்கி ஏறக்குறைய இந்த ரூட் ஃபீடிங் பண்ணி 50 நாள் பக்கம் ஆகுது. 50 நாளில் என்ன மாதிரி ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தொழுவுரம் வைக்கிறது, ஆட்டேரு மாட்டேர் வைக்கிறது, மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் எடுக்கிறது, டில்லர் வச்சு ரவுண்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி எந்த தேவையாக இருந்தாலும் நீங்கள் வந்து மேலே தெரியாத கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரூட் ஃபீடிங் பண்ணுறது முதற்கொண்டு தொழுவுரங்கள் எடுத்து கொடுக்கறது, வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா தேவைகளுமே நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான சரியான நபர்கள், சரியாக எக்ஸ்பீரியன்ஸை செய்து கொடுக்கக்கூடிய நபர்கள் நம்ம தொடர்பில் இருக்காங்க. அவங்க கான்டாக்ட் நம்பருக்கு தர்றோம். அது மட்டும் இல்லாமல் ரூட் ஃபீடிங் சரியான நபர்கள் மூலம் சரியாக ரிசல்ட் வர வரைக்கும் ஃபாலோ பண்ணி 100% ரிசல்ட் ஆர்கானிக்கில் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தி பண்ணி கொடுக்குறோம். மேற்கொண்டு உங்கள் தகவலுக்கு மேலே தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு பயனுள்ள வகையில் போய் சேரணும்னு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி. தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். இருக்குங்க பட்ஸ் வந்து பாருங்களேன், இது கொடுத்த பிற்பாடு இதெல்லாம் வாஷ் அவுட் ஆனதுங்க. இந்த மேல் பாலை வேறு நம்ம கொடுத்த பிற்பாடு இப்போ 45வது நாள் கழித்து அந்த பாலை வெடிச்சதுங்க. சரி, அதில் பாருங்கள் 30 பட்டன்ஸ் மேலே இருக்குதுங்க. அதெல்லாம் நீ செட் ஆகிருமுங்க, அப்படியே நிற்கிது. ஆமாம், அதெல்லாம் பாலினேஷன் ஆயிடுச்சு. நீ அடுத்து 45வது நாள் அது செட்டிங் ஆயிருமுங்க. சரி, இதில் பாருங்கள், இதில் எவ்வளோ பட்டன்ஸ் கொட்டியிருக்கு பாருங்க. இப்போ நம்ம கொடுத்த பிற்பாடு இந்த காய் ஊறுறதுங்க. ஒரு 12 காய் ஊறுது பாருங்கள். சுத்தமாக காஞ்ச பாலையாக இருக்குது இல்லைங்களா? இது நம்ம கொடுத்த பிற்பாடு இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் கிடைக்க போய் அந்த காய் நிற்கிது. இப்போ இன்னும் அதை காட்டி பெட்டராக வருமுங்க. சரி, அந்த மேல் பாலை சரி அப்படியே நிற்கும். இதுவும் கொடுப்போம் 130. இதுவும் ஸ்டெம்ரேட் வந்து 20 ml தண்ணி, 20 ml டானிக். இதுக்கு எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தீங்க? இதுக்கு வந்து பட்டன் ட்ராப்புங்க. பட்டன் ட்ராப்பு, போரான் டிஃபிஷியன்சி. காய் பூரா ஒல்லி காயாக வருதுங்க, சப்ப காயாக வருது பாருங்க, பால் காய். இதனால் இது ஒரு சில மரங்களுக்கு மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாங்க, இதில் மொத்தம் 1000 மரம் இருக்குதுங்க. 1000 மரத்தில் ஒரு 40 மரம் இதில் எடுத்து ரொம்ப லோ பேரிங்க்கு இதுக்கு கொடுத்துருக்கோங்க. ரிசல்ட் அவங்க ஆர்கானிக்கில் என்ன ரிசல்ட் வரும்னு காட்டுறக்காக. ஆமாம்மாங்க, ஆர்கானிக்கில் இதனுடைய ப்ராடக்டோட என்ன இருக்குது அப்படின்றது நான் கண்ணுக்கு வெளிச்சமாக மேலே வர்ற பாலை நல்லாவே இருக்குதுங்க, ஜோராக இருக்குதுங்க. மரமே நல்ல பச்சையும் வந்துருக்குதுங்க. இப்போ வந்து ஒரே குருமை கிடையாது. ஆமாம், இந்த பூரா பழைய குருமை தான் இருக்குங்களா? கட்டினதுக்கப்புறம் எந்த குருமையும் கொட்டல. இந்த மேல் பாலை பாருங்கள், மேல் பாலை சூப்பராக இருக்குது பாருங்க, எக்ஸலண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு திருப்திங்களா? திருப்திங்க, ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இதுக்காக தான் ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணோம். கட்டினதுக்கப்புறம் வீடியோ பாருங்க. மேலே அப்படியே முதல்ல பொழுன்னு விழுந்துருங்க. அப்படிங்களா? ஃபுல்லாக விழுந்துருக்கு. முதல்ல ஃபுல்லாக விழுந்து இப்போ அந்த பிஞ்சு அப்படியே நிற்குது. இது கட்டினதுக்கப்புறம் அப்படியே நிற்குது. கட்டினதுக்கப்புறம் அந்த பெருசப்போ மாங்காய் சம்பளத்தில் அப்படியே நிற்குதுல்ல? எதுவுமே ஆமாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ சொல்றதுலேயே விழுந்துருங்க. இந்த மாதிரி இதுலேயே விழுந்துடும். இப்போ பாரு எவ்வளோ நிற்குது பாரு. ஆமாங்க, ஆமாம். தொலைக்கு 30 எலுமிச்சம்பழம் பக்குவத்தில் இருக்க ஒரு குருணை கொடுக்கும், அப்படியே நிற்குது. இல்லை அதில் 50 காய் வருது. இதில் உங்களுக்கு பல கலவைகள் கலக்கிறாங்களாங்கண்ணா. போரானு, ஜிங்க்கு கொடுத்துருக்கணும் 150. சரி, இதுலேயும் நல்லா கட்டி நல்லா ஆயிடுச்சு. 156 நம்ம அங்கே 127 காட்டி நல்ல ரிசல்ட் ஆகிடுச்சு. சரி, டபுள் ரோட் கொடுத்தோம். டபுள் கொடுத்துருக்கோம். டபுள் கொடுத்தோம். அப்போ 20 40 ml இதுக்கு இதாகணும். நல்லா இம்ப்ரூவ் ஆகிருப்பாரு. மேல் பட்டு அப்படியே செட் ஆகிருப்பாரு.
புதுசாக வந்து அதில் எல்லாமே ஃபுல்லாக நிற்கிது இல்லைங்களா? அது 20 ml ஒரு ரூட் தான் போச்சுங்க. ஒரு டபுள் பேக் கூட கொடுத்துங்க. பாஸ்கர் அவங்க தோட்டத்தில் பச்சை இளநீ மரங்களுக்கு கொடுத்துருந்தோம். அது குறும்பை கொட்டுறது மற்ற செடிச்சில் எல்லாமே நின்று அடுத்து வந்த குறும்பை ஃபுல்லாக குறும்பை கொட்டியிருந்தது நின்று அடுத்த குறும்பை அப்படியே நிற்கிது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு அடுத்தடுத்து வர்றது சைஸ் வந்து கூட்டிகிட்டு வர்றது அவங்களுக்கு பார்த்து திருப்தி ஆகிட்டு, இந்த சவுக்காட்டானதில் இந்த மாதிரி எல்லோ அடிச்சுட்டு இருக்குது, மற்ற செடிச்சில் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து பேசிலஸ் சிரஸ் அப்படிங்கிற பாக்டீரியா மண்ணில் மரத்தை சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு அதே வேர்லேயே ரூட் ஃபீடிங் 2 டைம் பண்ணும்போது இந்த பூஞ்சான் தொற்றுக்கள் ஸ்டெம்மில் வேர்லேருந்து கடத்தி கொண்டு போகக்கூடிய ஸ்டெம்லேயும் பாதிப்பு இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேரில் மண்ணில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பாக நுண்ணூட்டம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இவங்க ஒரு மரத்துக்கு பார்த்தோம்னா 2 வேர் எடுத்து ஒன்றில் வந்து அந்த பூஞ்சான் இந்த பழுப்பை நீக்கிறதுக்கான பாக்டீரியாவும் ப்ளஸ் நுண்ணூட்டமும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த வீக்கில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேற்கொண்டு உங்களுக்கு இது சார்ந்த தகவல்கள் இளநீ மரங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறத அரெஸ்ட் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் டைம் எடுக்கும். 6 மாதம் வரைக்கும் டைம் எடுக்கும் மரம் தயாராக இருக்கும். அது வரைக்கும் ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கரெக்டாக ரிசல்ட் கொடுக்க முடியும். உங்களுக்கு மேற்கொண்டு எது தகவல் வேணாலும் மேலே தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.